நமக்கு இன்னும் எந்த வேலையுமே கிடைக்கல. வேலை கிடைக்காம நம்ம வேற சும்மாவே சுற்றிட்டு கிடக்கோம். வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க. கையில் கொஞ்சம் கூட காசே இல்லையே. தம்பி தம்பி, நீ உனக்கு வேலை கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் தம்பி. எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் கஃபே வச்சுருக்கான். அவன் உனக்கு ஃப்ரீயாகவே ரெண்ட்டுக்கு கொடுப்பான். இல்லை அங்கிள், எனக்கு ஃப்ரீயாக எதுவும் வேணாம் அங்கிள். தம்பி தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்குது. நீ வேறு ஃப்ரீயாலாம் எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அதனால் அவங்ககிட்ட நான் இப்போ சொல்லி கஃபே உனக்கு ரெண்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறேன். நீ அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ரெண்ட்டாக பொறுமையாக கூட கொடுத்துக்கலாம். சரி, ஓகே அங்கிள். நீங்கள் என்ன அந்த கஃபேக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? அந்த கஃபே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான்ப்பா இருக்குது. நம்ம நடந்து போயிடலாம். அப்புறம் சார், அந்த பெரியவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா தம்பி, பெரியவர் உன்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாகவே சொன்னார். நீ இன்னிலேருந்தே கஃபேவை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். காசை மெதுவாக கூட கொடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. கஸ்டமர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீயே கஃபேவை பார்த்துக்கோ. வாடா தம்பி, என்னடா சாப்பிட்ட? அண்ணா 5 பிளேட் பிரியாணி சாப்பிட்டேண்ணே. அப்புறம் என்னடா தம்பி சாப்பிட்ட? 1 2 3 4 பிளேட்டு சமோசா சாப்பிட்டேண்ணே. தம்பி, மொத்தமாக 240 ரூபா ஆச்சுரா. இந்தாங்கண்ணே 240 ரூபா வச்சுக்கோங்கண்ணே. தம்பி பாய்டா, இனிமேல் ரெகுலராக நம்ம கடைக்கு வாடா. வணக்கம் சார், வாங்க. தம்பி இருக்கட்டும்டா, நான் ரெண்ட்டும் வாங்குறதுக்கு தான்டா வந்தேன். இந்தாங்க சார், 1300 ரூபா மாதம் ரெண்ட்டு. சார் வணக்கம் சார். பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. வியாபாரம்லாம் எப்படி போகுது? ரொம்பவே நல்லா போயிருக்கு சார். எவ்வளோப்பா வந்திருக்கு? மொத்தமாக 50,000 வந்திருக்கு சார். கைஸ், உங்களுக்கு நடுவில் ஒரு வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.